மாமியார் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களே சுத்திக்கிறாங்களா மாமியார், கத்திக்கிட்டே கிடக்காங்க. இங்க இந்த சவுண்டல் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா முளைச்சிட்டே இருக்கும். வாங்கடினா வாங்குறது இல்ல, அம்மா வீட்டுக்கு வர்றப்போ ஓசில தூக்கிட்டு போன எல்லாத்தையும். அவரை கிளீன் பண்ண விட்டோம்னா அவர் சாப்பிடவே மாட்டாரு. தங்கச்சி இருக்கிற எல்லா வீட்லயும் இப்படிதான் நடக்கணுங்க. நீ செய்யல நான் செய்யலன்னு ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க போல. என்னோட கூட ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்காங்க போல இருக்குங்க எல்லாம். வேணுமா அவளுக்கு வந்து சண்டை வளர்த்துனீங்க அது ஒண்ணு. அதான் எது வேணும் அவளுக்கு வேணுங்கிறா. போட்டுருங்க சாமி வந்துச்சா. அவங்க எப்படி மேக்கப் பண்றாங்க வீடு, நீ எப்படி மேக்கப் போட்டிருக்க? குழந்தைய வச்சுட்டு ஏங்க காலையில குளிச்சங்க சாரி எல்லாம் கட்டலாம்னு பார்த்தா இவ ஒரு மூலையில அழுவுறா, சிவா உள்பாட்டுல. அதனால வீட்டுல வேற சோறு குழம்புலாம் ஆக்கணும். எங்க அம்மாவுக்கும் கூட இன்னும் அவ்வளோவா எந்த வேலையும் செய்ய முடியலங்க முன்ன மாதிரி. ஏன்னா பாப்பா அழுதுட்டே இருக்காளா, அதனால கூட மாட ஏதாவது எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றான், அவ்வளோதான். எங்க அக்கா எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்டா வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சோறு குழம்புலாம் ரெடி பண்ணி வச்சிடணும், அதுக்கப்புறம் தான் வருவாங்களே. இப்போ எங்கே வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. பொங்கலுக்கு எப்போவுமே வரமாட்டாங்க, அவங்க வாச பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு படைச்சிட்டு இதுக்கப்புறம் தான் கிளம்பி வராங்கன்னு நினைக்கிறேன். குச்சி மிட்டாய் வந்த உடனே சிவாவுக்கு அண்ணன் மேல பாசத்தை பார்த்தீங்களா, இவர் தாங்க எங்க அப்பா. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். சாக்லேட் வந்த உடனே சிவாவுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அக்கா வீட்டில் எல்லாரும் வந்துட்டாங்கங்க, அதனால எங்க அக்கா கிட்ட பாப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன். அவ வேற கூப்பிட்றா எங்க எஸ் ஆயிட்டியா விட்டுட்டு அப்படின்னு. எங்க அம்மா வந்து வடைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கங்க. என் ஹஸ்பண்ட் இப்பதான் குளிக்க போறாரு. கோழி எங்க அக்கா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் காய வச்சிருக்காங்க, இதை காய வச்சு பொரிச்சாதான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். உங்க ஊர் சைடும் இப்படியான்னு சொல்லுங்க. எங்க அம்மா இந்த ஊர் சைடு மேக்சிமம் நான் சின்ன பிள்ளைல இருந்து பாக்குறேன். அப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தா அதை இந்த மாதிரி வெயில்ல வச்சு நிறைய பேர் இப்படிதான் பொரிப்பாங்க, நவுத்து போக கூடாதுன்னு. அவங்க செய்தி வாசிக்கிறாங்க, இவங்க வந்து கேமராமேன் இவங்க பாத்துட்டு நிக்கிறாங்க. என்னதான் இவங்க பேசுறாங்க, கரெக்டா பேசலன்னா அவ்வளவுதான் வரும். அங்க 2 பேரும் கபடி விளையாட ஆரம்பிச்சாங்க வந்தோடனே. ஆமா கோழி எடுத்துட்டு வந்துருக்காங்க அடிச்சு ஆக்குறதுக்கு. வான்கோழி நாட்டுக்கோழி, அத கட்டி போடுங்கிறாரு. மாமியார் ரொம்ப வருத்தப்படுறாங்க. வேலை ஒருத்துக்கு எதை கூப்பிட்டுருங்க இன்னும் அப்படின்னு நாய் மாதிரி குறைச்சிருக்கா எடுத்தோம்னு வச்சுக்க. வேலை அதான் எதுக்கு அப்படி டெரராக கேட்குறேன்னா அப்போதான் நம்மளை வேலை விட மாட்டாங்கன்னு நம்பிக்கை. என்ன போய் வேலை செய்யணும் போகும் ஜாமலை வேலைக்கு போகும். என் பொண்ணுக்கு பாருங்க அந்த குச்செல்லாம் எடுத்துட்டு வராங்களா, 2 பக்கம் பிடிச்சி கட்டி வச்சிருக்கோம். மேடம் வந்து எதுவுமே எடுத்துடல, ஊருக்கு வர குச்சியில் கிளம்பி விடான்ட்டாங்க. இதுக்கு மேலே தாங்க பொங்கல் எல்லாம் வச்சாச்சு, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். படைக்கணும், இதுக்கப்புறம் தான் படைக்கணும். குழம்பு வைக்கணும் மாடி உள்ளுன்னு ஏதாவது பண்ணுமா? அது நாளைக்கு வாச பொங்கல். சிவா என்னமோ சாமி என்ன மன்னிச்சிருங்கிறாங்க. சாமி வந்துச்சு போட்டுருங்க, சாமி வந்துச்சு சிவா. யார் வை வை அவங்களுக்கு வைய என்னென்ன பண்றா பாத்தீங்களா. கொலுசை மாட்டிட்டு இருக்காங்க, இன்னைக்குதான் போடுறாங்க கொலுசை எடுத்துட்டு வந்தது. கொலுசா என்னோட கூட ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்காங்க போல இருக்குங்க எல்லாம். வெளியில இருக்கோம், இவன் உள்ள உட்காந்து தூக்கி போட்டு என்னதை அடிச்சிட்டு இருக்கான். ஒரே இடத்துல உட்காரணும் சிவா. எல்லாம் அவங்க அரணக்குடி கட்டுறாங்க, இது எப்ப கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல. வந்து டிவி வேணுமான்னு கேட்டுதா என் பொண்டாட்டிய. போடு தனுன்ட்டு அவரே ஒருத்தியா. தனு டீ போட போகுது, போடியா தனு நீ? பாரு ஹைட்டு பத்தாதேம்மா, பரவாயில்லையா? அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவ சோம்பேறி, அவங்க அக்கா கொஞ்சம் சுறுசுறுப்பா எல்லாமே செய்வாங்க. அதனால அவங்க பொண்ணை எப்படி வளர்த்துருக்காங்க, இவ இப்ப என் பொண்ணை வளர்த்து இவ உட்காந்துட்டு வேலை வாங்கி என் பொண்ணை டார்ச்சர் பண்ண போறான்னு நினைக்கிறேன். பொண்ணு எடுத்துருவோம் அதோட. உன் பஞ்சாயத்து என்னடி, அவங்க அக்கா ஏதோ வாங்கிட்டு வந்தாங்க ஒரு ஜெக்கு மாதிரி பீங்கான்ல. இப்ப அது வேணுமா அவளுக்கு வந்து சண்டை வளர்த்துனீங்க. அது ஒண்ணு அதான் எது வேணும் அவளுக்கு வேணுங்கிறா.
இவங்க 2 பேரும் கண்ட்ரோல் பண்றாங்க, அவனும் 2 பேரும் கண்டுக்கவே மாட்டானு 2 பேரையும். அது டீ போடணும்னே வந்து போடுது, நீ மலைச்சிட்டு உட்காந்துட்டு 1 லிட்டர் பால் அப்படியே ஊத்துன்னு ஒரே ஊத்துதான் முடிஞ்சல. 1 லிட்டர் ஊத்துறாங்க, 1/2 லிட்டர் ஊத்தி தண்ணி கலக்காம அப்படியே நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அப்ப கூட தனுதான் ஹெல்ப் பண்ணியாவது. நீயும் டீயை போட்டு கொடுத்துருமா? ஆர்டர் போட்டோம்னா வரும். அப்ப என் ஒய்ஃப் வெளில நிக்க சொல்றேன், அட்ரஸ் சொல்லுங்க. அதே மாதிரியே மொட்டை வெளில நிக்க சொல்லி வாங்கிக்கிட்டு இருக்கான் அவன். அன்னைக்கு கூட என் ஹஸ்பண்ட் செடி வச்சிட்டு இருந்தாரா தோட்டத்துல, என் ஒய்ஃப் தேதாங்க இருக்கான். என்ன கட்டுறான், அதாவது என் ஹஸ்பண்ட் சொல்லுவாருல்ல, அதையும் அவனும் சொல்றான், தெரியல அவனுக்கு. பிளாக் பண்றாரு அவரு. என் ஒய்ஃப் தேதாங்க இருக்கிறா, நல்லா இருக்காங்க அப்படிங்கிறான். மம்மா இங்க வந்து பாரு என்ன சொல்றான்னு அப்படின்னு. இறங்க மாத்தி மாத்தி உட்காருங்க சிவா, கொஞ்ச நேரம் அவனு உட்கார இருக்காங்க. இது ஏதோ கழிவு மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஒரிஜினல் டீ தூள் இப்படிதான் இருக்கும், சீக்கிரம் சாயமே இறங்காது. இதுதான் ஒரிஜினல் தேயிலை, புரியுதா? கடையில் ஆக்சுவலா வரதெல்லாம் போட்ட உடனே சாயம் இறங்கதான் ஒரிஜினலே கிடையாது. இதுதான் ஒரிஜினல். சாயம் இறங்க ரொம்ப லேட் ஆகணும். சுத்தமான இலையில இருந்து வடிகட்டி எடுக்கிறது. இப்ப டீ போட வந்துட்டாலாம், அதுக்கு என்னமா பேச அக்கா தங்கச்சி இருக்கிற எல்லா வீட்லயும் இப்படிதான் நடக்கணும். நீ செய்யல நான் செய்யலன்னு ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க போல இருக்கு. அது இவங்க இப்ப டீ போடல, தனுதா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தா, அவங்க வந்து சும்மா டீ எடுத்து போட்டு அவ்வளவு சீன் காட்டி நிக்கிறாங்க. இப்ப அவங்க அக்கறையா வந்து இந்த கோழிக்கெல்லாம் இப்ப சாப்பாடு போட்டிருக்காங்க 2 பேரும். ஏன்னா இதெல்லாம் நாளைக்கு பொங்கல் ஸ்பெஷல் அடிக்கிறதுக்காக ஈரோட்ல இருந்து எடுத்து வந்திருக்காங்க, வளர்க்குறாங்க, எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு அக்கறையா இப்ப சாப்பாடு போடுறாங்களாம் கொள்றதுக்கு. ஆமா, இந்தா இங்க ஒருத்தன் படுத்திருக்கான் பாருங்க, வான்கோழி. இதெல்லாம் திண்டு செமிச்சிருவீங்க தானே எல்லாரும்? எனக்கு உண்மையிலே நான் கிளீன் பண்ணா நான் சாப்பிட மாட்டேங்க. எனக்கு வந்து நான் வளர்த்த கோழியை கொண்டா எனக்கு பிடிக்காது. கடையில கொண்டு போய் கொடுத்துக்கலாம். எதுவுமே கடையில கொண்டு கொடுப்பேன், இங்க யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியல. கடையிலேயே கொடு, இங்க கிளீன் தர மாட்டாங்க. காசு கொடுத்தா இந்த ஏரியா சைடு நீங்க கறி வாங்க போனாலே ரொம்ப ஒரு ரக்கடா தான் பேசுவாங்க. கறி வேணும்னா வாங்கலன்னா போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கொண்டு இதை சுத்தம் பண்ணி கொடுத்தா சுத்தம் பண்ணி கொடுப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. வீட்லயே வச்சிருக்காங்களா கசாப்பு கடைக்கு தேவையானதெல்லாம், அப்படியே டக்குனு பண்ணிக்கலாம். எனக்கான ஒரு மாதிரி இருக்குங்க, அவ்வளவுக்கு பண்ணி தர மாட்டாங்க காசு கொடுத்தா. அதான் சொல்றேன்ல, எங்கெல்லாம் ரக்கடா இருப்பாங்க. நம்ம பெண்ணாடம் தான். அவரை கிளீன் பண்ண விட்டோம்னா அவர் சாப்பிடவே மாட்டாரு, தொடவே மாட்டாரு. அவருக்கு ஏன் தெரியல, ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குமோ. அதை இந்த கப்பு தான் வந்து இப்ப ஊருக்கு எடுத்து பண்ணிக்கிறா. நீ என்ன சின்ன புள்ள ஆசைப்பட்டுருச்சு, நான் உனக்கு காசு தந்தாலும் அங்க பாருங்க, அவங்க அக்கா வந்து பாத்துட்டே இருக்கு. கவிதா தான் வாங்கி வந்தது, விடுமா, அது ஆசைப்பட்டுச்சு, நான் காசு தரேன். அவங்க வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற அவசரம். டீ போட்டாச்சா? அது பாருங்க, இததான் கேட்டுட்டே கிடக்குறான். காசு போட்டு வாங்கடினா வாங்குறது இல்ல, அம்மா வீட்டுக்கு வர்றப்ப ஓசுல தூக்கிட்டு போன எல்லாத்தையும். இல்ல கம்மி தாங்க, நானே வாங்கிப்பேன். என் பொண்ணு நாளைக்கு ஒரு வேலை இப்படிதான் பண்ணுவாளா? என் பொண்ணுலாம் கேட்டா நான் தாராளமா குடுத்துருவாங்க. ஒன்னதான் அங்க பாரு, ஒன்னதான் குத்தி காட்டுறா. இன்னும் அங்க பாரு, ஒன்னும் இல்ல தானே குத்தி காட்டுறல, என்னன்னு சொல்ல மாட்டியா? குத்தி காட்டுற ஒன்னதான், நீ தரமாட்டேங்கிறாமே. நீ அதுக்குள்ள நீ ஏதா பேசுற பத்தியா? ஏய் வாங்கி தரேன் உனக்கு, குறி கவலைப்படாது. அது 300 ரூபா தான் ஒரு செட்டு, நல்லா பீங்கன்னு. அது இது 100 ரூபா, இது இல்ல, நான் வேற ஒண்ணு பார்த்து வாங்க சொன்னேன். உண்மையிலே டீ அருமையா இருக்குங்க. டீ தூள் ரொம்ப லேட்டா சாயம் இறங்கினாலும் டீ சூப்பரா இருக்கு. மசாலா டீ அது. ஏய் எவ்வளவு முன்னேற்ற பாத்தீங்களா? மாவு அரைச்சு அவங்க அம்மா வந்து கரெக்டா இருக்கா பாருமான்னு கேக்குறாங்க. ஏமா அந்த அளவுக்கு நீ அனுபவசாலி ஆயிட்டியா? எப்ப இது பண்ணாலும் நான் இட்லி போட்டா அங்க பெண்ணாடத்துல பூ மாதிரி இருக்கும், இங்க வந்து போட்டா கல்லு மாதிரி இருக்குமா. கை பக்குவமா உங்க அம்மாவுக்கு சொல்லி கொடு. அதுக்கு கிளாஸ் கேட்டேன்னு இது கூட வாங்க முடியாதா, போக முடியாதா? இல்ல அது அவங்களுக்கே தெரியும், எல்லாரும் உங்க அம்மா வீட்டுல கேக்குறதுதான் அது. ஆமா, அதுவும் இல்லாம எனக்கு கண்ணாடியில வாங்க சுத்தமா, இந்த மாதிரி கிளாஸ்ல வாங்க சுத்தமா வைப்ப கிடையாது. நான் ஆன்லைன்லயே பார்த்து யாருக்கு ஏற்கனவே ஹஸ்பண்ட் சொன்னா சில்வர்ல தான் நாங்க வாங்கணும். ஏன்னா உன்னை உடைச்சிடுவாங்க. சிவன்யாவும் சிவாவும் கொஞ்சம் பெரிய பசங்க உடைச்சு போடுவாங்க எல்லாத்தையும். ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சு அப்பதான் வாங்கணும். ஆமா, வெடி வெடிக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு வட்டிய கையில ஒருத்தர் சுத்துறோம்லாம் இங்கேயுமே இருக்க முடியலங்க. போச்சு பாருங்க,
சாத்தே கதவை சாத்திரி. நான் அந்த எதுக்கு தோட்டத்தில் உட்காந்தாதாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. எனக்கு வீட்டுக்குள்ள உட்கார பிடிக்க மாட்டேது. அது இல்லாமல் அந்த வீடியோ வேறு கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு பார்த்தேன்னா அதான் கொசுவத்தியோட கையில் வந்துட்டேன். இங்கே உட்கார முடியாது. எங்கள் வீட்டை விட 2 மடங்கு இருக்க பாருங்க பக்கத்தில் காடு. அந்த காட்டிலேருந்து இங்கே எல்லாமே உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கா? மூட்டை போகிறாரு. சுல்லாங்கடி தாங்க முடியல. மூட்டை ரெடி பண்ணுறாரு இப்போ அவர். அதுக்குதான் எங்கேயோ கடந்து சட்டியை போய்த்திட்டு வந்து குச்சியெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு இருக்காரு. இவனுங்க உள்ளே போக மாட்டான். டே நீ ஏன்டா இங்கே நிற்கிறீங்க? கொசு கட்டியில் எப்படா நிற்கிறீங்க நீங்க? ஐயா போங்கடா உள்ள கூப்பிட்றாங்க பாருங்கடா தம்பிங்களா. கோழிலாம் கத்த ஆரம்பிச்சிச்சிங்க புது இடம் மாற்றினதுக்கு. அதுக்கும் எல்லாம் இப்போ அடையல் தேங்கிது. கூண்டு விளையாடஞ்சு பழகிடுச்சா. நாங்கள் வெளியில் கட்டி போட்டிருக்கோம். பொண்ணுக்கு வந்து திருஷ்டி சுற்றி போடணுமாங்க. அவங்க அம்மா மாவு அரைச்சிட்டு இருக்காங்க. சும்மா அம்மா பொண்ணு அவங்க விருப்பாயிட்டாங்க. அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்களா எதை பார்ப்பாங்களா. அதான் நானே அங்கே திருஷ்டி சுற்றி போடுறது நான் தான். இங்கேயும் நானே போட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ண போகிறோம். இவனை வரும் ஒரு பக்கம் தூக்கி சுற்றினே இருக்கானோ. என்ன தூக்கி சுற்றுறான்னு தெரியல. பாயாசமா? பாயாசம். அவன் பாயாசம்னு சுற்றுறான். திருஷ்டி சுற்றி அவங்களே சுற்றிக்கிறாங்களா மாமியார். கத்திக்கிட்டே கிடக்காங்க. என்ன சிவன்யா கத்திக்கிட்டே இருக்க? எதுக்குமா கத்துற? மணி ஒரு 8 ஆகிடுச்சுங்க. தனியாக எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க. அப்படியே வந்து அவங்க கூட பேசிட்டு உட்காந்துருக்கோம் கொஞ்சம் நேரமாக. மனுஷனாக பிறந்தே தப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே வந்தாலே பழசெல்லாம் மாதிரி எங்கள் தாத்தா இருந்தது, பெரியம்மா இருந்தது, அவங்களாம் இருந்தப்போ எப்படி இருந்தது, கலகலப்பாக சிரிச்சுட்டு வாழ்ந்தோம். இன்றைக்கி இவங்க தனியாக உட்காந்துருக்காங்களே அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் அப்படியே பேசிட்டு உட்காந்துருக்கேன் எங்கள் அம்மாயும் நானும். போட்டாச்சுங்க எல்லாரும் டீ குடிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்புறோங்க எல்லாரும். ஆமா தானே கைதா? என்ன ஒரு கோயிலுக்கு? குட்டீஸ்லாம் கிளம்பிட்டாங்க காலையில. இன்னும் நாங்க தான் யாருமே குளிக்கவே இல்லதா. பாருங்க அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. என்னப்பா அமைஞ்சி சாட்டுக்கு? இவர் இப்பதான் எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு இருக்கிறாப்பா. அடுப்பு அமைஞ்சிச்சுப்பா. அந்த குண்டா எங்களால தூக்க முடியாதுங்க. அதனால எங்க அப்பா கிட்ட சொல்றோம். எங்க அப்பா தான் இது பண்ணுவாரு. இன்னும் நான் டீ குடிக்கலங்க. இப்பதான் வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சிட்டு பொய்யதான் பேசல. என் வேலை என்ன? வீடு கூட்டினா வீடெல்லாம் கூட்டிட்டு ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்கோங்க. அப்புறம் குடும்பம்னு இருந்தா எல்லாரும் பிரிச்சு தாங்க செய்யணும் ஒரு வேலையா. எங்க அம்மா அப்படியே என்ன சொன்னான்னு முறைக்க பாக்குறாங்க. திரும்ப வீடியோ எடுக்க போனதுனால தனு ஆட்ட சொன்னாங்க. மேடம் நானும் ஆட்டி விடுறான். உடனே எந்திரிக்கிறாங்கங்க. அதனால தனு ஆட்ட சொன்னா ஆடிட்டு நிக்கிறான். காலையிலே தனுவும் குளிச்சுட்டாங்க. தலைக்கெல்லாம் வாஷ் பண்ணிட்டு. அவ ட்ரெஸ் எனக்கு உண்மையா ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இது அவ பர்த்டேவுக்கு எடுத்ததான். எனக்கும் இந்த மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு போட்டு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எங்க சேவல் இருந்ததுன்னா வந்துடும். ஓ சேவல்ல கோழி எடுத்துட்டு வந்தாங்க. 100 முட்டை விட்டுருக்கான் அந்த கோழி. என்னால் நம்பவே முடியல. வருஷத்துல 100 முட்டை விட்டுருக்கான் அந்த கோழி. கடைசியாக அதை மறுக்கையா பண்ண எடுத்துட்டு வந்துட்டாங்க. முட்டையை பார்த்ததே இல்லைங்க. அந்த முட்டை இது வரையும் பெருசா இருந்தது. வாத்து முட்டை மாதிரி பக்கெட் இருந்ததா எடுத்துருவோம். வந்து பார்த்து எங்க இருக்குன்னு தெரியல. இருவா முட்டையை கண்டுபிடிப்பியா? கூர்மையா வருது முட்டை. உன்னை எடு வெளில. நீ சாப்பிட்டிருக்கியா? நல்லா இருக்குமா? முட்டை எல்லாம் நல்லா தாண்டி இருக்கும். முட்டை எல்லா முட்டை மாதிரி இருக்குமா? இந்த முட்டை தான் நாட்டுக்கோழி முட்டையோட கொஞ்சம் பெருசா இருக்கு. கம்ஃபர்ட் அந்த மாதிரி தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் வந்தப்போ எங்கள் அத்தை ஒருத்தவங்கள்ட்ட ஆள வலிக்கிறாங்க வாங்கி வச்சுட்டு போனோம்ல. அது நல்லா வந்துச்சு. இங்கே காட்டுறேன். நல்லா சைஸ் ஆயிடுச்சு. இங்கே இந்த சவுண்டல் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிட்டே இருக்கும். நல்லா பெரிய வெத்தலை வலிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆள வலிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதை இதில் நிறைய வகை இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 வருஷம் ஆகும் அந்த கிழங்கு. என் சைஸ் வரும். நான் உட்காந்து வச்சிருக்கேன். சிவா என் தோல் வச்சுட்டு அதே மாதிரி வருதான்னு பார்க்கணும். செடிங்க இங்க எந்த செடி வச்சாலும் வரவே மாட்டேங்குது. ரொம்ப நாள் ஆகுதுங்க. எவ்வளவு நாள் ஆகுது? இது வச்சு 1 வருஷம் பக்கமா ஆயிடுச்சு. ஆனா இது நேரம் எப்படி சொல்றது மரமாக இருக்கணும். இந்த இடத்துல எதுவுமே வரல. அப்புறம் அங்க இருந்த ரணக்கல்லாம் மாத்தி வச்சுங்க. கிட்ட வந்துடுங்க. ரணக்கல்லி இருக்குல்ல, இந்த கிட்னி ஸ்டோன் சாப்பிட்ற செடி. இது மாமனார் ஈரோட்ல இருந்து எடுத்து வந்தாரு. தனு தான் கேமராமேன். நல்லா ஃபோக்கஸ் அங்கேயே இருக்கு. என்ன ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு
குடும்பமே வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு, யாருக்கும் தெரிய மாட்டேது. நான் ஒருத்தன் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் மாங்க மாங்கன்னு. ஆமா. என்ன யாரு? ஆ மோட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அண்ணா. பக்கத்துல உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துருக்கான். என்ன சிவா கத்துக்கிட்டியா எலக்ட்ரிக்கல் வேலையா? கத்துக்கிட்டியா? கத்து. அது ஓட மாட்டேதுங்க, அப்பப்போ ஏதாவது ஆகிட்டே இருக்குது மோட்டர். இங்கே சுடு தண்ணி போட்டாங்கன்னா யாரு குளிக்கிறதுன்னு ஒரு சண்டை நடக்குது. நீ குளி அடுத்து நான் குளிக்கிறேன், நீ குளி அடுத்து நான் குளிக்கிறேன்னு. பாப்பா துணியை காய வைக்கிற போமா நீயாவது என்ன பண்ணுப்பா குளிக்கணும் யாராவது ஒருத்தவங்க. தனு பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுதுங்க பாருங்க. முடியெல்லாம் கொட்டுதாதானு சிக்கு விழுதா முடிய போட்டு. அடுத்தது கோயில் போயிட்டு வர விளாக்ல மீட் பண்ணலாங்க. பாய்ங்க.